வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னுரிமை அளித்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்களிடம் காணொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக அங்கம் வகித்தபோது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அந்த காலகட்டத்தில் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தின் சாலை, ரயில் மற்றும் விமான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அதிவிரைவான வளர்ச்சியை எட்ட இயலும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் பலன்கள் தமிழகத்தில் முழுமையாக சென்றடையவில்லை என்றும் இதற்கு திமுக அரசுதான் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இதற்கு திமுக அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் திமுக அரசு தவறிவிட்டதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். திமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பேற்றால் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மாணவர்கள் அனைவருக்கும் தரமான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த எதிர்காலம் உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை அரசியல் லாபத்திற்காக திமுக பயன்படுத்துவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு வருவதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். இன்று திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மக்களை மட்டுமே நம்பி கூட்டணியின்றி தமது கட்சி போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் தமிழர் கட்சி உறுதி செய்யும் என்றும் திரு சீமான் கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தவேக தலைவர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி அருகே அனுமதியின்றி கட்சி ஸ்டிக்கரை ஒட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய அராஜக போக்கினை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் 4783 புதிய வாக்காளர்கள் உட்பட மொத்தம் 5,52,006 வாக்காளர்கள் உள்ளனர். வருகின்ற தேர்தலில் 782 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நகர்ப்பகுதிகள் குறைவாகவும் கிராம பகுதிகள் அதிகமாகவும் உள்ள உதகை, குன்னூர் ஆகிய தொகுதிகளில் சுற்றுலா மற்றும் தேயிலை, மலை காய்கறி விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது.
இந்த 2 தொகுதிகளிலும் படுகு சமுதாய மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர். பசுந்தேயிலைக்கு கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல் போதிய விலை இல்லாமல் சிறு குறு விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனால் படுகு சமுதாய மக்கள் தேயிலை தோட்டங்களை விற்றுவிட்டு வேலை தேடி கோவை, சென்னை போன்ற பகுதிகளை நோக்கி இடம்பெறுகின்றனர். அதேபோல் ஆண்டுக்கு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்லும் நிலையில் அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் குறைவாகவே உள்ளது. பல ஆண்டுகளாக கேபிள் கார், ஹெலிகாப்டர் சேவை, போதுமான பார்க்கிங் வசதி போன்ற சுற்றுலாவை மேம்படுத்த திட்டம் கொண்டு வரப்படும் என அறிவிப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. கூடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் மனித வனவிலங்கு மோதல் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. யானை, புலி, சிறுத்தை ஆகிய விலங்குகள் தாக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்த தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக, நாம் தமிழர், தாவேகா, தாவாகா மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். உதகை தொகுதியில் கடந்த தேர்தலில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பாஜக வேட்பாளர் போஜராஜன் மற்றும் காங்கிரஸ் சார்பில் புதிய வேட்பாளராக ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். குன்னூர் தொகுதியில் திமுக சார்பில் புதிய வேட்பாளராக KM ராஜு மற்றும் அதிமுக சார்பில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சாந்தி ராமு ஆகியோர் களம் காண்கின்றனர். உதகை, குன்னூர் ஆகிய தொகுதிகளில் படுகு சமுதாய மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கு போட்டியிடும் பிரதான கட்சி வேட்பாளர்கள் படுகு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிடமணி மற்றும் அதிமுக சார்பில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பொன் ஜெயசீலன் ஆகியோர் களம் காண்கின்றனர். இந்த பகுதிகளில் தாயகம் திரும்பி தமிழர்கள் அதிக அளவில் உள்ள நிலையில் இந்த 2 வேட்பாளர்களும் தாயகம் திரும்பி தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளிலும் கடும் போட்டி நிலவுகிறது. தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெறும் வாக்குகளை பொறுத்து இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். உதகையிலிருந்து சரவணன். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். லாரி மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் தனது குடும்பத்தினர் காரில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பியுள்ளார். கார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது தனியார் நூற்பாலை அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அந்த கார் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த பாஸ்கரன், டிரைவர் பழனி மற்றும் வனிதா வசந்தி ஆகியோர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் பாஸ்கரனுடைய குழந்தைகள் சந்தியா, பிரதீப்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த இறந்த குழந்தைகளும் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடகிழக்கு பீகார் முதல் தென் தமிழகம் வரை மராத்வாடா மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி சீட்டு மற்றும் தேர்தல் தொடர்பான கையேட்டினை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணியினை ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் சிலம்பம் விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. புளோரிடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் அர்ஜுன் சிங்கும் தீரன் பட்டேலும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா அர்ஜென்டினா இடையேயான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று பியூனஸ் ஏர்ஸில் நடைபெறவுள்ளது. ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்கியது. ஹவிரோவ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக நாம் தமிழர் கட்சி கூறியுள்ளது. கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் பிக்கில் பால் சாம்பியன்
சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.